சாக்ஷி உனக்கு எந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணா? எடுறா போன, எடு எடு. அந்த நம்பர் எடுறா. இதோ இதோ இந்த நம்பர்ல தான் பேசினாங்க சார். சரி, அவளுக்கு போனை போட்டு நாங்க சொல்ற மாதிரியே சொல்ல. சரிங்க சார். போன் போடு. போன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடு. சாக்ஷி, உனக்கு தான் போன். சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த பீட்டரை கொன்னுட்டேன் மேடம். நீங்க சொன்ன வேலை முடிஞ்சு. நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு வரமாட்டான் மேடம். சூப்பர். மீதியை நான் பாத்துக்கிறேன். உனக்கு பேலன்ஸ் மணி உன்கிட்ட வந்து சேரும். ஓகே மேடம். இவனை கொன்னுட்டதா சொன்னாங்க. உயிரோட வந்திருக்கான். எப்படி? யாரு கொல்ல வந்தானோ அவனை வச்சே நானும் சந்திரகாந்தா மேடமும் சாக்ஷிக்கு போன் பண்ணி பீட்டர் கொன்னுட்டதா சாக்ஷி கிட்ட சொல்ல வச்சோம். சோ பாதி கதை இவங்களுக்கு தெரியும். மீதி கதைய இங்கதான் உங்க முன்னாடி நான் ஓபன் பண்ணிருக்கேன். பீட்டர், நடந்ததை சொல்லு. அப்புறம் அர்ஜுன் சார் தான் என்னை காப்பாத்தி பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருந்தாருங்கய்யா. யுவர் ஆனர், நான் சட்டம் படிச்சுட்டு வரும்போது காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த தொழில பண்ணக்கூடாது. நீதி நியாயத்தை காப்பாற்றணும், ஏழைகளுக்கும் அப்பாவிகளுக்கும் நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கருப்பு கவுனை மாட்டியிருக்கேன். இப்ப பாதிக்கப்பட்டு நிக்கிறது என் மனைவி. ஒருவேளை இதே இடத்துல வேற ஏதாவது ஏழை பொண்ணா இருந்திருந்தா கூட நான் இதே அளவுக்கு தான் போராடி இருப்பேன். நீதி நேர்மையை காப்பாத்துறது தான் ஒரு வக்கீலோட கடமையா இருக்கணுமே தவிர ஒரு குற்றவாளியை காப்பாத்த நினைக்கிறது நம்ம தொழிலுக்கு செய்த துரோகம், செய்யற துரோகம். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும்னு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வழக்கில் ரோஜாவை நிரபராதி என்று நிரூபித்த அர்ஜுனை பாராட்டுகிறேன். ரோஜாவை விடுதலை செய்கிறேன். சாக்ஷி அப்பட்டமாக இந்த குற்றத்தை புரிந்திருப்பது வெட்ட வெளிச்சமாக இருப்பதால் சாக்ஷிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறேன். மேலும்
இந்த வழக்கில் அபூர்வராக மாறிய பீட்டர் சாட்சியின் தூண்டுதலின் பேரில் இந்த குற்றத்தை புரிந்திருக்கிறார் என்பதும் உறுதியாகிறது. பீட்டருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்குல சாட்சி கூட அணுவும் சம்பந்தப்பட்டிருக்கா. அவங்க மேலேயும் நீங்க விசாரணை நடத்தி இந்த வழக்குல அவங்களையும் ஒரு குற்றவாளியை சேர்க்கணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்ல, பையா கணேஷ் கொலை கேஸ்லயும் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பையா கணேஷ் கொலை கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? மிஸ்டர் அர்ஜுன், எஸ் யுவர் ஆனர். இதை நீங்க ஒரு தனி பெட்டிஷனா போடுங்க. பையா கணேஷ் கொலை கேஸ் விசாரணைக்கு வரும்போது உங்கள் கோரிக்கையை இந்த நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். தேங்க்யூ யுவர் ஆனர். யோ வாயா. ரோஜா, ரோஜா அம்மா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வெளியில வந்துருவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் ரோஜா. ரோஜா மாமா, சந்தோஷமா அத்தை. மாமா வாமா போலாமா? வாங்க வாங்க வாங்க. அர்ஜுன், ஜெயிச்சிட்டோங்கிற மதப்புல இருக்கியா? இல்ல மிஸ்டர் ஜெயசீலன், வெற்றி எனக்கு புதுசு இல்ல. அர்ஜுன், இதை விட பெரிய பெரிய வெற்றியை பார்த்தவன்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம வீட்டுல உட்கார்ந்துருக்கானுங்க. நீ சட்டத்தால ஜெயிக்கல, நீ போட்ட திட்டத்தால ஜெயிச்சிருக்க. மிஸ்டர் ஜேஎஸ், ஒரு லாயரா நீதி நியாயத்தை காப்பாத்த சட்டத்தால மட்டும் இல்ல, இந்த மாதிரி திட்டத்தாலையும் ஜெயிக்கலாம். நல்லது நடக்கணும், அதுதான் முக்கியம். அர்ஜுன், என் வாழ்க்கையில இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னாலையும் மறக்க முடியாத ஒரு நாளை நான் உனக்கு பிரசன்ட் பண்ணுவேன். எந்த கோர்ட்ல நீ என்ன தோக்கடிச்சியோ, இதே கோர்ட்ல இதை விட பெரிய கேஸ்ல நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த கருப்பு கொட்டை நீ கையால தொடவே கூடாது, தொடவும் விட மாட்டேன். இந்த ஜெயசீலன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. வேண்டாம் மிஸ்டர் ஜெயசீலன், வாழ்க்கையில உண்மையும் சத்தியம் தான் எப்பவுமே ஜெயிக்கும். இப்பவும் நான் சொல்றேன், நான் ஏதோ ஜெயிச்ச அகம்பாவத்துல ஆடுறேன்னு சொன்னீங்க. இது அர்ஜுனோட வெற்றி இல்ல, சத்தியத்தோட வெற்றி. இனி அடுத்த கேஸ்ல என்ன தோக்கடிக்கணும்னு நீங்க வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப தோக்க போறது நீங்க தான். சார், நீ எதுக்கு இங்க வந்த? போ வெளிய. சொல்றல, போ வெளிய. சாரி சார். என்ன சாரி? என்ன சாரி? சாரி சொன்னா எல்லாம் சரியா போச்சா? 30 வருஷம், என்னோட 30 வருஷ சர்வீஸ்ல இது வரைக்கும் நான் தோத்ததே கிடையாது. தோத்து இப்படி அவமானப்பட்டு நின்னதே கிடையாது. சார், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது என்ன சார். தெரியாது? என்ன தெரியாது? அப்பப்ப என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும்னு சொன்னா இல்லையா? அப்பெல்லாம் வாய மூடிட்டு கோர்ட்ல வந்து நின்னா என்ன அர்த்தம்? நீ போயிடுவ, எனக்கு இப்ப பேர் கெட்டு போச்சுல. அந்த பீட்டர் செத்துட்டான், கொன்னுட்டேன்னு சொன்னீங்க. நான் அதை நம்பி ஆர்கியூ பண்ணி கடைசி நிமிஷத்துல பேய் வந்து இறங்கின மாதிரி அந்த பீட்டரை கொண்டு வந்து இறக்கி நிறுத்திட்டான் அந்த அர்ஜுன். இல்ல சார், அந்த பீட்டர் இறந்துட்டான்னு தான் நியூஸ் வந்துச்சு. சரி, அதெல்லாம் விடு. கெட் அவுட். வெளிய போ, முதல்ல வெளிய போ. சார், இல்ல சார், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கெட் அவுட். வெளியில போன்னு சொன்ன புரியலையா? சாரி சார், உங்களுக்கு நடந்த அவமானத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.
இது எதிர்பாராம நடந்தது சார். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இந்த கேஸை மேல்முறையீடு பண்ணணும் சார். எதுக்கு எதுக்கு அங்கேயும் நான் வந்து அவமானப்பட்டு நிக்கிறதுக்கா? இல்ல சார், இல்ல. அர்ஜுன் அழைக்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்கு சார். அதுவும் இல்லாம பையா கணேஷ் கொலை கேஸ் வர சீக்கிரம் விசாரணைக்கு வரப்போறதா சொல்றாங்க. அந்த கேஸ்ல நீங்க தான் சார் எங்களை காப்பாத்தி விடணும். பையா கணேஷ் கொலை கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்ததுங்கிற அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் சார். நீங்க எங்களை கைவிட்டுற கூடாது ப்ளீஸ் சார். மேல்முறையீடு பண்ணி கேஸ்ல சாட்சி எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். பையா கணேஷ் கொலை கேஸ்ல இருந்து என்னையும் சாட்சியும் நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ் சார். செய்வேன். உன்னை காப்பாத்த இல்ல, ஆனா உனக்காக இல்ல, அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள கணக்க தீர்க்கணும். இத்தனை நாள் அர்ஜுன் உனக்கு எதிரியா இருந்தான், இப்ப எனக்கு எதிரியாயிட்டான். இது எனக்கும் அர்ஜுனுக்கும் உள்ள பகை. அந்த அக்கவுண்ட நான் தான் க்ளோஸ் பண்ணணும். அர்ஜுன் எந்த கேஸுக்கு வந்தாலும் அவன் தோத்து போகணும். அர்ஜுனை அடிச்சு கருப்பு கோட்டை கலட்டி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் என் கண்ணுல இனி தூக்கமே வராது. என்ன இன்னும் காணோம்? வந்துட்டே இருப்பாங்க. மருமகளே, அத்தை, ஏதோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு அர்ஜுன் ரோஜாவை கூட்டிட்டு வரேன்னா மணி ஆயிடுச்சு, இன்னும் காணோம். அத்தை, அர்ஜுன் எனக்கு ஃபோன் பண்ணா, வந்துட்டே இருக்கானா, அதான் ஆர்த்தி எல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு ஆலங்கரம் மருமகளே. இந்த குடும்பத்தை பிடிச்ச பீடை எல்லாம் ஒழியணும்னு சாமியை வேண்டிக்க. ஆமா. இந்த ரோஜா பொண்ணுக்கு எப்படியாவது தண்டனை உறுதியாயிடும், ஒழிஞ்சிருவான்னு நினைச்சா திரும்ப திரும்ப தப்பிச்சிடுறா. அவன் எங்க தப்பிக்கிறா? எல்லாம் அந்த அர்ஜுன் பைய பண்ற வேலைதான். இவ ஃப்ரெண்டு சாட்சி இருக்காளே, அது ஒரு லூசு. ஸ்னைப்பர் கண்ணால கரெக்டா ஆள சுடலாம்ல, ஸ்ட்ரைட்டா ரோஜாவை சுட வேண்டியதானே. முட்டாள்தனமா ஒரு லூசு ஃப்ரெண்ட வச்சிருக்கு பாரு. அனு, ரோஜா விடுதலை ஆனதெல்லாம் முக்கியம் இல்ல, சாட்சியை வேற ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இப்ப அவளோட கோவம்லாம் ஓ மேலதான் திரும்பும். இப்ப வந்து அவ என்ன ஆட்டம்லாம் ஆட போறான்னு தெரியல. என்னது வாத்திய சத்தம்? ஐயோ, என்ன சத்தம் இது? ஐயோ, என்னையா சத்தம் இது? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பாரு போ. பாக்குறேன். செண்பகம் பாரு. அனு, யசோதா, வாங்க சீக்கிரம் வாங்க. பாருங்க. எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடக்குமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவள பல்லக்குல கூட்டிட்டு வரான். அனு, பொண்டாட்டி விடுதலை ஆனதுல அவ்வளவு சந்தோஷம் அர்ஜுனுக்கு. அவருக்கு சந்தோஷங்கிறத 2ஆம் பட்சம் தான் சித்தப்பா. என் பொண்டாட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு, நம்ம காட்டுறாராம். நம்மள எல்லாம் வெறுப்பேத்துறாராம். ஆடட்டும், எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். அனு, வேடிக்கை பார்த்தோமா பேசாம போனோமான்னு இருந்துக்கோ. அவன் மேல கோல வெறியில இருப்பா. வாயை கொடுத்து வாங்கி கடிக்காத, சைலண்டா இரு. பாருங்க. ஓ
hold on. Stop it, guys. Come on, my dear sweetheart. Come. அட்டகாசம். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? எல்லாம் ஏன் ஏற்பாடு தான். Hey, Marra, the Ashwin, sama. எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடு. எல்லாருக்கும் டபுள் அமௌண்ட் கொடு. அண்ணே, உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ரொம்ப சந்தோஷங்கய்யா. அண்ணே, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. சிறப்பு. நீங்க குழந்தை குட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். ஏ அஸ்வின், எல்லாருக்கும் கொடுத்துரு. சரிண்ணே, கொடுப்பா. போலாமா? இருங்க வரேன். பாட்டி, ஆ? பாட்டு. என்ன நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? என் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. வெற்றி திலகமிட்டு உள்ள கூப்பிட மாட்டீங்களா? டேய் என்னடா நீ ரொம்ப தான் ஆடுற. உன் பொண்டாட்டி என்ன வானத்துல இருந்தா வந்திருக்கா? ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்தா? கொஞ்சம் அடக்கி வாசி. ஹேய், என்ன பாட்டி, வயிறுல ஃபயர் பத்திக்கிட்டு எரியுதா? எரியணும் பாட்டி, நல்லா எரியணும். அப்படி எரிஞ்சாதான் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சந்தோஷமே. திருவிழா மாதிரி என் பொண்டாட்டிய கொண்டாடி தீக்கணும்னு முடிவு பண்ண. என் செல்ல ஜிலேபிய யானை மேல உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வரதாதான் நான் பிளான் பண்ண. என்ன இந்த ப்ளூ கிராஸ் பிரச்சனை பண்ணிட கூடாதுல்ல, அதனாலதான் அந்த பிளான் அப்படியே பல்லக்கா மாத்திட்டேன். மா, ஆரத்தி எடுத்து உங்க மருமகளை கூட்டிட்டு போங்கம்மா. எடுத்துட்டு வர இரு. எனிவே டைகர் அங்கிள், உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ ஹெல்ப் பண்ணலனா ரோஜாவனை வெளியே கொண்டு வர ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். தேங்க்யூ சோ மச் அங்கிள். அர்ஜுன், ரோஜா என் செண்பகத்தோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கா. அந்த நன்றி கடனுக்காகத்தான். மற்றபடி பாசம் அது இதுன்னு எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். ஓகே அங்கிள், கூல். நினைக்கல, விட்டுறோம். செண்பகம் இத பத்தவே. யாருக்கணும் மேல படக்கூடாது. சீரும் சிறப்புமா வாழணும். ஆமா. உள்ள போமா, போ. வழி விடுங்க. வாமா, உள்ள வா. அங்கிள் வாங்க. என்ன அனு, ரோஜா விடுதலாகி வந்ததுல உனக்கு சந்தோஷமே இல்ல போல இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மாமா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் உன் மூஞ்சி ஜிஞ்சர் தின்ன மங்கி மாதிரியே இருக்க? அர்ஜுன், நீ எப்பவுமே தேவையில்லாம அணுவை சீண்டிக்கிட்டே இருக்க. என்னத்த அனுமல அவ்வளவு அக்கறையா இருக்கீங்க? ஓ, உங்க பொண்ணுன்னு சொல்லி நடிக்கிறாளே அந்த பாசமா? மாமா, இன்னொரு வாட்டி என்ன நடிக்கிறேன்னு சொல்லாதீங்க. அர்ஜுன், என் முன்னாடி என் பொண்ணை இந்த மாதிரி பேசுறத நான் ஏத்துக்க மாட்டேன். ஓகே அங்கிள், அப்ப நீங்க கொஞ்ச நேரம் வெளியிருங்க, நான் பேசி முடிச்சோன்னே உங்களை கூப்பிடுறேன். டேய் இவர் யாரு நினைச்ச? இவர் இந்த வீட்டு மாப்பிள்ளடா, அதை ஞாபகம் வச்சுக்க. ஓ சாரி பாட்டி. இந்த வீட்ல இருக்க கெட்ட சக்தி எல்லாம் விரட்டி அடிக்கிற வரைக்கும் நான் எதையும் ஞாபகத்துல வச்சுக்கிறதா இல்ல. இப்ப யார கெட்ட சக்திங்கற?
அட போங்க பாட்டி, தெரியாத மாதிரி கேக்குறீங்க. அனுத கெட்ட சக்தின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? போதும் போதும் நிறுத்து. உன் பொண்டாட்டி உனக்கு பெரிய அதிசயம்னா நீ தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடு. அதுக்காக ஏன் பேத்திய குறை சொல்லாத. கெட்ட சக்தி அது இதுன்னு சொல்லாத, அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். அவதான் இந்த குடும்பத்தோட வாரிசு, அதை ஞாபகம் வச்சுக்க. பாட்டி அப்ப நாங்க யாரு? ஏய், இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போனாங்கல்ல, போனமா இருந்தமா வந்தமான்னு இல்லாம அங்க போய் ஏதோ பிரச்சனையை எடுத்துட்டு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா உன் அன்னிக்காரி. அதுக்கெல்லாம் காரணம் என் பேத்தி அனுவா? எதுக்கு நீங்க எல்லாரும் கடிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க அவள? பாட்டி, நாங்க ரெசார்ட்டுக்கு போனது ஹனிமூனுக்கு இல்ல, அங்க சாக்ஷிய வர வைக்கிறதுக்கு தான். ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பே வா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க. போட்டியில கலந்துகிட்டு தொடர்கள் பத்தின உங்கள் விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சிறந்த விமர்சனத்துக்கு பரிசுண்டு. Keep watching. ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும், அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. டிசம்பர் 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.